அனைவருக்கும் மனமகிழ்வான வணக்கம். இன்றைய நாள் அற்புதமான ஒரு நாள். நாம் தொடர்ந்து 9 நாட்களாக செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய ஆஷாட நவராத்திரியினுடைய பெருவிழாவின் 8ஆம் நாளான இன்று அன்னை வாராகியினுடைய தரிசனத்தை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். எத்தனை பேர் பெண்களுக்கு தீர்க்க சுமங்கலியாக இருக்க வேண்டும் என்ற பிரார்த்தனை இருக்கிறது. அது மட்டுமா, எவ்வளவுதான் பாடுபட்டாலும் எங்கள் குடும்பம் மட்டும் முன்னேற்றமே இல்லையே, எங்களுக்கு மட்டும் ஏன் பண கஷ்டம், மன கஷ்டம், இந்த துன்பங்கள் எல்லாம் ஏன் நெருங்கி எங்களையே வாட்டுகிறது என்ற எண்ணமும் இருக்கும். அது மட்டுமல்லாமல் கணவன் மனைவியும் மகிழ்வோடு நன்றாக இருக்கும் சூழ்நிலையிலே மற்றவர்களால் பெரும் பிரச்சனைகளை சந்தித்து வேதனைப்படுகின்ற நிலைமை ஒவ்வொருவருக்கும் இருக்கிறதா? அது மட்டும் அல்லாமல் என்னதான் நாம் பாடுபட்டாலும் பொன்பொருள் சேராமல் பிள்ளைகளுக்கு எப்படி நாம் சேர்த்து வைப்போம், எப்படி திருமணம் செய்வோம், எப்படி படிக்க வைப்போம் என்று பலமாக நமக்கு பிரச்சனைகள் இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? ஐஸ்வர்யம் என்று ஒன்றும் அதிர்ஷ்டம் என்ற ஒன்றும் நமக்கு கிடைக்குமா, இருக்குமா அப்படிங்கிற கேள்விக்குறியோடு இருப்பவர்கள் ஏராளம். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் தீர்க்க சுமங்கலியாக இருக்கவும், நீண்ட ஆயுள் ஒவ்வொருவருக்கும் கிடைக்க பெறவும், ஐஸ்வர்யமும் செல்வாக்கும் கிடைத்து தாங்களும் தங்களை சார்ந்த பிள்ளைகளும் நலமாக வளமாக இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு இந்த தரிசனம் நாள் 22/7/2026 அன்று காஞ்சிபுரத்திலே நம் ஸ்கந்தாலயா ஆசிரமத்திலே ஆஷாட நவராத்திரியினுடைய 8ஆம் திருநாளாக வாராகி அன்னையை பிரதானமாக கொண்டு, இந்த ஆஷாட நவராத்திரியே அனுக்கிரக வாராகியினுடைய பிரதான விழா தான். அந்த விழா நாயகியாக உங்கள் கண்ணிலே இந்த நேரத்திலே இந்த நாளிலே இந்த தரிசனம் கண்ணில் தெரிந்ததா? முன் சொன்ன அத்துணைக்கும் ஒரு விடிவாக இந்த தரிசனம் உங்களுக்கு இருக்கும் என்பது மட்டும் இல்லாமல், இந்த அன்னைக்கு சூட்சுமமான மந்திரங்களான சில மந்திரங்களை தாமரை பூவினுடைய இதழ்களை கொண்டு உங்களுக்காக அடியேன் பிரார்த்தனை செய்து கொண்டு, பெருமளவில் இருக்கக்கூடிய அந்த மந்திரத்தை ஒரு சிறு துளியாக சுருக்கி உங்களுக்காக அத்துணையும் கிடைக்க வேண்டும் என்று அடியேன் அந்த அன்னையினிடத்திலே பிரார்த்தனை வைத்து அந்த மந்திரத்தை சொல்லுகின்றேன். கண்ணில் பட்டவர்களுக்கு எந்த நேரமாகட்டும், இந்த நேரமாகட்டும், பட்டவர்களுக்கு அந்த அன்னையினுடைய அனுகிரகமும் அருளும் கிடைத்து விட்டது என்பது திண்ணம். அதனால் இதை மனமாற முழு நம்பிக்கையோடு முழுமையாக கேட்டு பதிய வைத்து அனுதினமும் இதை கேட்டுக்கொண்டு வாருங்கள். எப்பொழுதெல்லாம் ஓய்வு இருக்கிறதோ, எதையோ நாம் இணையத்தின் வாயிலாக அலைபேசியில் பார்க்கின்றோம். இதை எப்பொழுதெல்லாம் நேரம் இருக்கிறதோ அப்பொழுது போட்டு பார்த்து இந்த மந்திரத்தை கேட்க எல்லாம் கிடைக்க பெறும் என்று அந்த அன்னை வராகியினுடைய சுஸ்திர மந்திரத்தினுடைய கூற்று என்பதை தெரியப்படுத்தி மந்திரத்துக்குள்ளே போகலாம். ஓம்காரநாயகி வாராகி க்ளௌமுகி மந்திர அஷ்டவதாராயணி வாராகி மாதா தரிசன காருண்யம் நேத்ர தீட்சை வசியம் பக்தஜனானாம் பட்சி தீட்சதாம் ஊர்ம தீட்சதாம் மச்ச தீட்சதாம் அனுக்கிரக தேவதேவாயோ நேத்ரவாராகி நின் அனுக்கிரக தீர்க்க சுமங்களித்துவம் தீர்க்க ஆயுஷ்மான் பவம் தீர்க்கார்த்த சந்ததியர் சுமூக சுபலட்சண பிரார்த்தனம் வாராகி ஐம் வாராகி க்ளீம் வாராகி
க்ளௌம் வாராகி ஸ்ரீம் வாராகி ஹ்ரீம் வாராகி ரூம் வாராகி ரீம் வாராகி கம் வாராகி க்ளௌம் வாராகி கல ஈம் வாராகி உன்மத்தாயினி விஸ்வேஸ்வரி விஸ்வரூபிணி மகிஷாசூரமர்தனி ஆத்ம மனோகாரக ராட்சச நிவாரணி பக்தஜனஸ்தியாய மந்திரரூபம் சர்வகாரியேஷு சித்திபராகி சின்மயதாரிணி ஷியாமளாவர்த்தன வாராகி ஷியாமளாவர்த்தன வாராகி சர்வ பிரார்த்தனா சித்திதரம் பக்தஜனம் நின் அனுகிரக நேத்திர தீட்சதாத்யாய மந்திரநாபி கமலேஷு மூலாதார சுவாதிசான மணிபூரகநாதகம் விசுப்தி ஆக்ஞா சத்திதர உச்சிஷ்ட உச்சாலி உச்சாலினி நமோ தேவாய மகுடவாகனாயினி காத்தாயினி பூரணி பூரணை புஷ்கலாயாய மந்திரதேவோ சிவாங்கணி வைஷ்ணவஸ்தியாய மந்திர சக்கு சக்கரதாரணி வேதானானந்தநாயகி தேவாயோ சித்த பரிபாலனாபி முக்திதராயினி வாராகி வரசின்மயி வார்த்தாலி வராகத்தேவ வர்த்தன முகி பவித்ர பாப விநாசனி அதிதோஷ பிரத்யத்த தோஷ மந்திரதோஷ தந்திரதோஷ யந்திரதோஷ மந்திரம் யந்திரம் பிள்ளி சூன்யம் ஏவள் நிவர்த்தன காரிகி வாராகி தும்பிரதாய மந்திர மிருத்யாஸ்தியாய மந்திர அஷ்ட சத்யாய வர்த்தனம் பதிபத்ராய பூஜாம் கரிஷயே ஆத்மகுரு ஞானகுரு ஞானானந்தமய குரு சர்க்குரு தேவானந்த குரு குரு மந்திர பிரயோகம் அனுகிரக மாதா வாராகி வாவாத்தாலி ஜம்பினி ஜம்பே ரூபிணி ஜம்புகாருண்யாய வர்த்தன தேவி குலதேவதா அதிதேவதா பிரத்யத்த தேவதா மந்திர தேவதா உபரி தேவதா திக்கு தேவதா ஆத்ம தேவதா மனோ தேவதா கிரக தேவதா இருதயம் நேத்திரம் வசடாய மந்திர ரூபம் வாராகி அனுகிரக தேவோ பக்தஜன நேத்ரானந்த தரிசன சகல காரிய பிரார்த்தனா சித்திகரம் வாராகி ஸ்ரீம் கரம் வசி அந்தே தேவமந்திரகாருணி அந்தே ரூபிணி அந்தே அந்தவர்த்தஸ்தியாய ரூபிணி மோம் முகர்த்தியாய மந்திரதேவினி சபம் தேவோ சங்கு சக்கர அபய வரத ஸ்திர குக குகானந்த வாராகி பக்தஜன பிரார்த்தனா சித்திகரோ ஞானம் ஞானரூபம் காருண்யம் காரணகாரியேஷு சகல ஐஸ்வர்யதான தனதான்ய ஸ்மிருதிம் வர்த்தன்யாய ரூபே சொரணாக்ராஷ்டான தனாக்ராஷான ருணரோக சத்ரு நிவர்த்தியாக்ராஷ்ண நின்தரிசன காருண்ய பக்தஜனானாம் கமல ரூபானந்த பிரார்த்தன வசியும் 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 நமோ நம. சகல பிரார்த்தனா சித்திகரம் குருமூர்த்தே மந்திர பிரயோகம் வாராகி வர்த்தாலி வராகமுகி அந்த ரூப வர்த்தன்ய அந்தே ஹந்தினி
ருந்த ருத்ரீஸ்வரஸ்சாய மந்திர ரூபம் ருந்தே ருந்த பூர்வன காருண்யே ருந்தினி கத்யாய மந்திரதேவோ காத்யாயனாய தத்புருஷாய வித்மஹி மகாசக்தி தராய தீமஹி தன்னோ வாராகி பிரசோதயாத் தத்புருஷாய வித்மஹி ஆத்ம விசுரூபன்யாய தீமஹி தன்னோ மனோ மாதாயினி பிரசோதயாத் தேவவித்தகி நமோ தத்புருஷாய வித்மஹி வாராக தேவியாஸ்யாய மந்திர தீமஹி தன்னோ அவதார அனுக்கிரக பக்தஜன பிரசோதயாத் பிராணானாம் பிரார்த்தனா சித்திகரம். கண்ணில் பட்டுச்சா? மந்திரம் கேட்டிங்களா? அப்படியே வராகி பேரை சொல்லி தரையை 3 முறை தொட்டு கும்பிட்டு கண்ணில் ஒத்திக்கோங்க. உங்களுக்காக இதோ பிரசாத பக்தஜனானாம் சமர்ப்பணம் வாராகி அனுகிரகாயே ஸ்வாஹா. பாக்கியம் உள்ளவர்களுக்கே எந்த நேரத்தில் பார்த்திருந்தாலும் அந்த நேரம் உங்களுக்கானது. அதிலிருந்து விமோச்சனம் கிரக ரீதியாக, மந்திர ரீதியாக, தந்திர ரீதியாக எவ்வித பிரச்சனைகள் எவ்வழியில் வந்திருந்தாலும் இந்த மந்திரத்தை கேட்கும் மாத்திரத்தில் தீர்வு என்பதை சொல்லி நாளை 23/7/2026 ஆம், எதையோ செய்து பார்த்தோம், எங்கெங்கோ சென்றோம், யாரெல்லாம் என்னென்ன சொன்னார்களோ அதையெல்லாம் செய்து பார்த்தோம். வாழை மரத்தை வெட்டினோம், இதை செய்ய சொன்னார்கள், அதை செய்ய சொன்னார்கள், இந்த கோயிலுக்கு போக வேண்டும், அந்த கோயிலுக்கு போக வேண்டும், இந்த புற்றை வணங்க வேண்டும், இப்படி வணங்க வேண்டும், இவருக்கு இப்படி தானம் கொடுக்க வேண்டும், இப்படி அன்னதானம் போட வேண்டும் என்று எத்தனையோ செய்து பார்த்தேன். என் மகளுக்கும் மகனுக்கும் திருமணம் நடக்கவில்லை. அல்லது நீங்களே பார்க்கும் மாத்திரத்தில் எனக்கு மட்டும் ஏன் திருமணம் நடக்கவில்லை? நடந்து 1 மாதத்தில் 1 நாளிலே 3 நாளிலே பிரிந்தும் பிறகு திருமணத்திற்கான வாய்ப்பே இல்லாமல் அவஸ்தைப்படுபவர்களுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக எப்படிப்பட்ட அதல விதல தராதல ரசாதல பூதால வேதால மந்திர தந்திர யந்திர பில்லி சூன்யம் ஏவல் கிரகதோஷம் முதல் கொண்டு நாம் ஜாதகத்தில் பிறந்த நேரத்தின் அடிப்படையில் சர்ப்பதோஷம், செவ்வாய் தோஷம், காலதோஷம், கலஸ்திர தோஷம், மந்த தோஷம், மதிதோஷம், ஆதவ தோஷம் என்று சொல்லக்கூடிய எந்த தோஷமாக இருந்தாலும் நாளை 23/7/2026 அன்று லலிதா பரமேஸ்வரி அன்னையினுடைய வழிபாடு, குங்கும அர்ச்சனையும் மலர் சொரிதலும் போன்ற அற்புதமான சகஸ்ரநாமத்தோடு இங்கு நிறைவு நாளான நாளை அற்புதமாக நடக்கவிருக்கிறது. திருமணத் தடை உள்ளவர்களும் எத்தடையினால் அவஸ்தைப்படுபவர்களும் நாளைக்கு 1 நாள் வந்து தீபத்தை இட்டு வழிபட்டு அந்த தரிசனத்தை கண்டு ஒவ்வொருவரும் அந்த தடையை அகற்றி எப்படிப்பட்ட தடுங்கள் தடையாகினும் விலகி போகும் என்பதனால் அனைவரும் வந்து பயன் கொண்டு அந்த தீப வழிபாட்டிலும் அந்த லலிதா பரமேஸ்வரி அன்னையினுடைய வழிபாட்டிலும் பங்கு கொண்டு தடையகன்று விவாக சுபமுகூர்த்தம் சித்தியடைய வாருங்கள், பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று அழைத்து மகிழ்கின்றேன். வணக்கம்.